இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மலைக்கு ரொம்ப சூப்பரான நல்ல பஞ்சு மாதிரி வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரியான ஒரு போண்டா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து இந்த மலைக்கு சாப்பிட முடியலைன்னா அதை வச்சு நம்ம ஒரு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பழுத்த வாழைப்பழம் 3 மீடியம் சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய பழம் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே பவுலில் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த 3 சின்ன வாழைப்பழத்துலையுமே நம்மளுக்கு நிறைய போண்டா வந்து கிடைக்கும். அதனால் எந்தளவு போண்டா வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம். மலைக்கு வந்து நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது. அதுக்கு இந்த மாதிரி போண்டா மாதிரி செஞ்சு சூடாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். 3 பழத்துக்கு இந்த கப் அளவு உள்ள கோதுமை மாவும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் கரெக்டாக இருக்கும். ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்ல துருவின தேங்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு இனிப்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து வாழைப்பழத்தில் இருக்கும். அதனால் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோட இனிப்பு வந்து இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்க்காமல் நம்ம மாவு நாட்டு சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து நம்ம இதை கலந்து விடணும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். அதை மாதிரி நம்மளுக்கு நல்லா உப்பெல்லாம் வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மாவை கலந்து விடும்போது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்ம தேங்காய் துருவெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி தான் ரெடியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மிதமான தீயில வச்சு நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். போண்டா வந்து நம்ம ஊற்றுறப்போ ஒரே இடத்துல நம்ம ஸ்பூன் வச்சு ஊற்றும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போ ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுட்டு எண்ணெய் இதை மாதிரி மேலே தெளிச்சு விடும் போது நல்ல முழுமையாக ஒன்று போல் நமக்கு வெந்து வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஒன்று போல் கலந்து விடணும். வாழைப்பழம் நாட்டு சக்கரைனால நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து வெந்த மாதிரி இருக்கும். உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்ல மிதமான தீயில வச்சு முழுவதுமாக இப்படி எல்லா பக்கமும் நல்லா பொரியிற மாதிரி நம்ம கலந்து விடணும். அப்போ தான் போண்டா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் நம்ம அதை மாதிரி எண்ணெயில் ஊற்றி எடுக்கும் போது நல்ல மிதமான தீயில வச்சே ஊற்றி எடுக்கணும். இல்லைன்னா எண்ணெயோட சூடு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக கலர் மாதிரி உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்ல பொறுமையாக இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நம்ம எல்லா போண்டாவும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது பொரிச்சதுக்கப்புறமா நம்ம போண்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பழத்தில் நம்ம போண்டா செஞ்சு சாப்பிட்றப்போ அந்த வாழைப்பழத்தோட மனம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.